அரிய வகை விலங்குங்க. சோர்ந்து போய் பரிதாபமாய் அடைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள். எங்கு கடத்தி சென்றார்கள்? இத்தனை லட்சம் மதிப்பா? சென்னை தாம்பரம் வனத்துறையினருக்கு வனவிலங்குகள் கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைக்க பெறுகிறது. வனச்சரகர் வித்யாபதி தலைமையில் தனிப்படையினர் தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் சிவராஜ் தெருவை சேர்ந்த 57 வயதுடைய கண்ணன் என்பவரது வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எறும்பு திண்ணிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு பெண் தாய் எறும்பு திண்ணி, அதன் குட்டிகள் அவை கைப்பற்றப்பட்டது. அங்கிருந்த நபர்களிடம் விசாரித்ததில் கேரளாவை சேர்ந்த முக்கிய விலங்கு கடத்தல் கும்பல் தலைவன் என கூறப்படும் ஜாகீர் உசேன் மற்றும் இளையராஜா உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்த ஆட்டோ, 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியா, நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் அதிகமாக தென்படும் இந்த வகை விலங்குகள் சீனா, தாய்வான், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் மருந்து, உணவு, அழகு பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் இதனை 40 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி விற்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து தாம்பரம் வனச்சரகர் வித்யாபதி கூறும்போது, இதுபோல் வனவிலங்குகளை மருந்து பொருள் என நம்ப வேண்டாம், மோசடி பேர்வழிகள் ஏமாற்றி பணம் பறிக்கலாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.